மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பழைய அரசு மேல்நிலைப் பள்ளியில் கே மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்ட அரசு முயற்சித்து வரும் நிலையில் அங்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது என அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மணிமண்டபம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து அரசு பேருந்து கண்ணாடியை சேதப்படுத்திய பள்ளியின் முன்னாள் மாணவரை போலீசார் கைது செய்தனர். கே மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்ட பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் என்ற பெயரில் இங்க கட்டி இங்க எங்களை வஞ்சிக்கிறது இந்த அரசாங்கம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மறைந்த முன்னாள் எம்பி மற்றும் எம்எல்ஏவுமான கே முத்தையா தேவருக்கு உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து உசிலம்பட்டி பழைய அரசு மேல்நிலைப் பள்ளியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு பழைய கட்டடங்களை அகற்றும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அரசு தேர்வு செய்த இடத்தில் கள்ளர் சீரமைப்பு துறைக்கு சொந்தமான பழைய மாணவர் விடுதி உள்ளதாக கூறிய அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பாழடைந்துள்ள பழைய கள்ளர் மாணவர் விடுதியை இடித்து இங்கே மணிமண்டபம் கட்டக்கூடாது என போராட்டம் நடத்தினர். கள்ளர் விடுதி தங்களுடைய ரத்தமும் வியர்வையும் சிந்தி கட்டப்பட்டுள்ளதாகவும் இதனை இடித்தால் கள்ளர் வரலாறு மறைந்து போகும் எனவும் வேதனை தெரிவித்தனர். தமிழக அரசு அழிக்காதே புறமலை கள்ளர் வரலாறுகளை அழிக்காதே. மூக்கையா தேவரின் மீது தங்களுக்கு மிகுந்த மதிப்பு உள்ளது என கூறிய பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பழைய கள்ளர் விடுதியை இடித்து மணிமண்டபம் கட்ட ஒருபோதும் விடமாட்டோம் என உறுதியாக தெரிவித்தனர். வேண்டுமானால் சென்னை மெரினாவிலோ அல்லது மதுரையில் தேவர் சிலை அருகிலோ அரசு மணிமண்டபம் அமைக்கட்டும் எனவும் கூறினர். யார் யாருக்கோ சென்னையில் மணிமண்டபம் இருக்கிறது. மூக்கையா தேவரை மதிப்பாரே, ஆனால் இரண்டாவது மணிமண்டபத்தை இங்கே வந்து எங்கள் கண்ணை பிடுங்கி எங்களுக்கு விருந்து வைத்தது போல வேலையை செய்கிறார். இதனை ஒருபோதும் இந்த பள்ளி மாணவர்கள், கள்ளர் பள்ளி மாணவர்கள், எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒருபோதும் இதனை விடமாட்டோம். மணிமண்டபம் என்ற பெயரில் பழைய கள்ளர் விடுதியை இடிக்க அரசு முயற்சிப்பது சட்டப்படி தவறு என்றும் விடுதியை இடிக்க கூடாது என நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் முன்னாள் மாணவர்கள் தெரிவித்தனர். மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் என்ற பெயரில் இங்க கட்டி இங்க எங்களை வஞ்சிக்கிறது இந்த அரசாங்கம். இது சட்டப்படி தப்பு. சட்டப்படி என்பது இது எடுக்க முடியாது. எங்களுக்கு ஆவணம் இருக்கு, கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கிறோம். கள்ளர் பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் பாழடைந்த நிலையில் உள்ள கள்ளர் விடுதிக்கு அருகில் இருந்த பழைய கட்டடங்கள் இடிக்கப்பட்டு வருகின்றன. பழைய கள்ளர் விடுதியையும் இடிக்க முயற்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பழைய கள்ளர் விடுதியை அரசு இடிக்கக்கூடாது என கூறிய முன்னாள் மாணவர் நேதாஜி என்பவர் உசிலம்பட்டியில் வகுரணி செல்லும் அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தினார். தொடர்ந்து நேதாஜியை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.